ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பருப்பு வேக வைக்காம 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாம்பார் ரெசிபி. டிஃபன் கடை பருப்பு இல்லா சாம்பார் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்கும். முக்கியமாக நம்ம இது குயிக் அண்ட் ஈஸியாக ஒரு 10-15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். டிஃபனோட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை பொங்கலோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. முக்கியமாக இது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. குயிக்காக ஒரு சாம்பார் வைக்கணும்னு யோசிக்கும் போது இது நல்ல சாய்ஸுங்க. டக்குன்னு பண்ணிடலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். வாங்க, அருமையான பருப்பு இல்லா டிஃபன் கடை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மிளகு, கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி கொரியாண்டர் சீட்ஸ். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். நான் இங்கே சின்ன சின்ன பீஸஸாக இருக்கிற கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கிறேன். இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. அடுத்தது கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 10-12 வெந்தயம், இதுவும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வறுத்து விட்டுருங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சு கொஞ்சம் வாசனை வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இப்போ இது கூடவே நம்ம மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வறுத்து விட்டுருவோம். ஒரு 1-2 நிமிஷம் நல்லா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டால் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்லா கொஞ்சம் வாசனை வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை இந்த ஸ்பைசஸோடவே சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருவோம். இங்கே நம்ம துவரம் பருப்பு வேக வச்சு சாம்பார் பண்ண போகிறது இல்லைங்க. இந்த சாம்பார் பொடி வறுக்கும் போது பொட்டுக்கடலையும் சேர்த்து வறுத்து விட்டு பொடிச்சு அதை வச்சு நம்ம சாம்பாரை தாளித்து விடுறோம். ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். உடனடியாக டக்குன்னு செய்யக்கூடிய சாம்பாருங்க இது. இப்போ நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஃபைன் பவுடராக பொடிச்சுப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடிச்சுக்கணும். நல்ல கமகமான வாசனையோட பொட்டுக்கடலையோட பொடிச்ச சாம்பார் பொடி ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம சாம்பாரை தாளிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை போட்டு விட்டுறலாங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சன்னமாக நீளமாக கட் பண்ணின பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயமும் இந்த இடத்துல நம்ம சேர்க்கலாம். பட் இது குயிக்காக டக்குன்னு இங்கே சாம்பார் செஞ்சிட்ருக்குறோம். ஸோ நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். டைம் இருக்கிறவங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணின 2 தக்காளி சேர்த்துருக்குறேன். இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி மசிஞ்சு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். ஸோ தக்காளி குயிக்காக வதங்கி வர்றதுக்கு நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துருவோம். நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு. உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு 1-2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா மசிஞ்சு சாஃப்ட் ஆயிரும். இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டுருவோங்க. ஒரு 1-2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். இடையில எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம இங்கே புளி தண்ணி சேர்க்குறோம். புளியோட அளவு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி தான் எடுத்துருக்குறேன். ஏன்னா நம்ம இங்கே பருப்பு சேர்க்கலை, காய் எதுவும் சேர்க்கலை, ஒரு சிம்பிளான சாம்பார் தான் செய்கிறோம். ஸோ புளிப்பு அளவாக தான் இருக்கணும், ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. நான் இங்கே ஆப்பிள் தக்காளி சேர்த்துருந்தேன். ஸோ அதனால் புளி சேர்த்துக்கிறேன். இதுவே புளிப்பு அதிகமாக இருக்கிற நாட்டு தக்காளி சேர்த்துருந்தா புளியை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அந்த புளிப்பே சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே பருப்போ காயோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, சிம்பிளான சாம்பார் தான் செய்கிறோம். ஸோ இப்போ இந்த புளி தண்ணியை சேர்த்துருவோம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்து கொதிக்க விடுவோங்க. நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இங்கே தண்ணி கொஞ்சம் நிறையா விட்டுக்கணும். ஏன்னா நம்ம சாம்பார் பொடி பொட்டுக்கடலையோடு சேர்த்து பொடிச்சு வச்சுருக்குறோம். அதை நம்ம சேர்க்கும்போது சாம்பார் கொஞ்சம் கெட்டிப்படும். ஸோ அதனால் தண்ணி கொஞ்சம் நிறையாவே சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க.
இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம். அதுவும் ஞாபகம் வச்சுட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு விட்டுறலாம். கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சாம்பார் பொடி சேர்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக வச்சுருக்கிற சாம்பார் பொடியை சேர்த்துக்குவோம். சாம்பார் பொடி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி போட்டு விட்டுட்டு உடனே நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். ஸோ பொறுமையாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் கலந்தாச்சு. இனி நல்லா கொதித்து வரும்போது சாம்பார் கொஞ்சம் கெட்டியாகும். ஏன்னா நம்ம இங்கே பொட்டுக்கடலையை போட்டு பொடிச்சிருக்கிறோம். புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கு பொட்டுக்கடலையோடு பிடிச்ச சாம்பார் பொடி கட்டி இல்லாமல் கலந்துக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு சாம்பார் பொடியை தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம சேர்த்தும் கொதிக்க விடலாம். அது ஈஸியான மெத்தடாக இருக்கும். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா சாம்பார் கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கெட்டிப்படும். அதனால் இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுருவோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா ஒரு 1-2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க. நல்ல கமகமன்னு வாசனையோட பருப்பு வேக வைக்காமல் டக்குன்னு உடனடியாக செய்யக்கூடிய டிஃபன் கடை சாம்பார் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஈஸியான சாம்பார் ரெசிபி. நம்ம டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அவசரத்துக்கு சாம்பார் செய்யணும்னா இது நல்ல சாய்ஸுங்க. இங்கே நல்ல ஃப்ரெஷ்ஷாக அந்த மசாலா அரைச்சி சாம்பாரை தாளித்து விட்டோம். வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட இட்லி, தோசை, பொங்கலுக்கெல்லாம் இது நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. இட்லி ஊற்றி வச்சுட்டு டக்குன்னு நம்ம இந்த சாம்பாரை செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லி தோசைக்கு இந்த சாம்பார் பண்ணினேன். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி. நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.